அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி அன்பாக கோபப்படுவது எப்படி அப்படின்றத ஒரு கேள்வியா வச்சிருக்கோம். ஸோ வித்யா சொன்ன ஆன்சர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஸோ ஜென்ரிக் ஒரு தியரிட்டிக்கல் ஆன்சர் வந்து எல்லாருக்கும் ஈஸியா புரியுற மாதிரி ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா நீங்க சொன்னதுதான். லைக் விருப்பு வெறுப்பு இல்லாமல், சுயநலம் இல்லாமல், அடுத்தவர்கள் நலன் கருதி மாத்திரம் நாம் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா, கோபமாவே எக்ஸ்பிரஸ் பண்ணினோம்னு சொன்னா அது அன்பிலிருந்து வெளிப்படுவது அப்படின்னு அழகா சொல்லிட்டேங்க. இன்னொன்னு அற்புதமா என்ன சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னா, அந்த அன்பாய் வெளிப்படுகின்ற அந்த கோபத்தின் விளைவுகளை அன்பாய் வெளிப்படுத்தியவன். ஏன்னா அன்புனாலே ரிசல்ட் எதிர்பார்க்காதது தானே. அப்போ நீங்க என்னதான் கோபப்பட்டிருந்தாலும் அந்த ரிசல்ட்டை எதிர்பார்க்க மாட்டீர்கள் அப்படிங்கிற அந்த விஷயம். இது வந்து தியரிட்டிக்கலா நம்ம வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. தட் இஸ் தி ரியல் ஆன்சர் ஆல்சோ. எக்ஸாம்பிள் சூப்பர்பா என்ன வந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு தாய் குழந்தை கண்ணை உருட்டி அப்படியே ஹார்டான ஃபேஸை காட்டி சப்தங்களை அதிகமாக ரைஸ் பண்ணி அதை பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது எல்லாமே 1% கூட அந்த தாயை பாதிக்காது. தாய் 1/2% கூட பாதிப்பு இல்லாமல் அதே சமயத்துல அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுக்காக பண்ணல, அந்த குழந்தைக்கு நன்மை ஏற்படுவதற்காக ஒரு செயலை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். குழந்தை சாப்பிடலைனாலோ ஏதோ ஒரு ரீசனுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு எக்ஸாம்பிள் அழகா காட்டியிருக்கீங்க. அடுத்து ஒரு ஆசிரியர் ஸ்டூடெண்டிடம் காட்டுகின்ற ஒரு கோபம். கோபம் கத்துறது என்ன, அவர் போட்டு வெளுத்துருவாரு, சரியா? ஸோ அவர் வெளுக்கும் போது எப்பயுமே நம்ம என்ன சொல்றோம்னா, நான் ஒருத்தனுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னா நான் டிஸ்டர்ப் ஆனாதான் இன்னொருத்தனுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு சொல்றோம் இல்லையா? அந்த கான்செப்ட் வந்து ஆசிரியர்கிட்ட இருக்காது. அவர் டிஸ்டர்ப் ஆகாமலேயே அடுத்தவனுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அவருடைய இன்டென்ஷன் என்னன்னா அவனை ரியலைஸ் பண்ண வச்சு அவனுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குமே தவிர வேற இன்டென்ஷன் அங்க இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க சொல்ல அந்த ரிசல்ட் எதிர்பார்க்க மாட்டாங்கன்றது அதுல அழகா வரும் பாருங்களேன். இப்போ வந்து எக்ஸாம்பிள் 20 அதாவது ஃபெயில் ஆயிட்டான் அல்லது முட்டை மார்க் எடுத்துட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிடிச்சு வெளுத்து வாங்கிடுவாரு. நெக்ஸ்ட் எக்ஸாம்ல மறுபடியும் முட்டை மார்க் எடுக்கிறான் அப்படின்னா டென்ஷன் ஆகாது. மறுபடியும் கூப்பிட்டு மறுபடியும் அடிச்சு மறுபடியும் வழக்கம் போல அவர் டியூட்டியை பண்ணிக்கிட்டே இருப்பாரே தவிர ரிசல்ட் லாக் ஆக மாட்டாரு. எத்தனை முறை வேணுமானாலும் வெக்ஸ் ஆகாம தன் கடமையை, கோபம் என்ற கடமையை கூட அவரால் செய்ய முடிகிறது அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட், சரியா? அப்புறம் சாம்லாம் ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாங்களே, டென்ஷன் இல்லாம இருக்கும், பாதிப்பு இல்லாம இருக்கும். ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லியிருந்தீங்களா மேம், மறந்துடுச்சு. ரொம்ப நேரம் அதை வந்து அப்படியே மறந்துடுவோம் அடுத்து. எக்ஸாக்ட்லி. ஸோ அது ஒரு நல்ல பாயிண்ட். இட்ஸ் அடிஷனல் பாயிண்ட் டு என்ஷூர் யுவர் செல்ஃப். நம்ம வந்து அன்புல கோவப்பட்டோமா இல்லையான்றதை என்ஷூர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து கோவப்படுறோம். இப்போ கோவப்பட்டுட்டோம்னா இந்த சீன்ல நம்ம கோவப்பட்டோம். ஏன்னா இந்த சீன்ல இது நெசசிட்டி எதுக்காகன்னா அந்த அன்பிலே அந்த அவர்களுக்கு இது கோபம் என்பது அவர்களுக்கு அடுத்தவர்கள் நன்மைக்காக நெசசிட்டிக்காக நம்ம வந்து கோவப்பட்டோம். இப்போ இந்த சீன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சீன்ல 100% கூல் மைண்டடோட நாம வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்போம் எல்லார்கிட்டையும். இன்ஃபேக்ட் நம்ம யார்கிட்ட கோவப்பட்டோமோ அவங்க கிட்டயே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி கூல் ஹார்ட்டோட நம்ம பேச ஆரம்பிப்போம். ஸோ இது எப்ப அவங்களுக்கே தெரியும்னா, நமக்கு தெரியும் நம்ம கூல் ஹார்ட்டடா தான் கோவப்படுறோம்னு அன்புல இருக்கிறவங்களுக்கு. ஆனா எதிராளிக்கு தெரியாது. ஆனா எதிராளிக்கே எப்ப தெரியும் அப்படின்னா நெக்ஸ்ட் சீன் வந்து அடுத்த செகண்ட் இவங்க கூல் ஹார்ட்டடா வந்து இவங்க பாட்டு பேச ஆரம்பிக்கும் போதுதான் அவங்களே ரியலைஸ் பண்ண முடியும், அப்ப முதல்ல இருந்தே இவங்க கூலா தான் இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரியல் ஈகோல நிஜமா கோவப்படும் போது அந்த கோபம் அடங்குறது செட்டில் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். நம்மளால கூலா அடுத்து பேசவே முடியாது. அந்த கோபப்பட்டவங்க மேல நமக்கு ஒரு வெறுப்பு ஃபார்ம் ஆகும். அந்த வெறுப்பு போறதுக்கு பல நாட்கள் கூட ஆகலாம். இந்த மாதிரி இருக்கும் ஒரு அன்பு இல்லாத கோபத்துல. பட் முழுமையான அன்பில் வருகின்ற கோபத்துல இந்த ஒண்ணு இருக்காது. ஸோ இதெல்லாமே 100% ஒரு சூப்பர்பான என்ஷூரிங் பாயிண்ட்ஸா நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு மிச்சம் இல்லாத அளவுக்கு நீங்களே பாயிண்ட் சொல்லிட்டேங்க. இருந்தாலும் நான் சொல்ல நினைக்கிறது வந்து என்னன்னா, சியாமலாமா சொல்ற பாயிண்ட் தான் நானே வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம்னு நினைச்சேன். என்னன்னா இப்ப வந்து ஒரு அதுக்கு முன்னாடி முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நமக்கு இந்த மாதிரி கோவப்படுறதுக்கான சந்தர்ப்பம் முதல்ல ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஆசிரியர் எக்ஸாம்பிள் நீங்க ஆசிரியரா இருந்தா மட்டும்தான் வரும். அந்த குழந்தை தாய் எக்ஸாம்பிள் கூட அந்த குழந்தை முழுமையாக அந்த தாயை நம்பி வாழ்கின்ற அந்த காலகட்டம். இன்னைக்கெல்லாம் அந்த முன்னாடி எல்லாம் வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் அம்மாவே கதின்னு கிடப்போம்.
அப்படிலாம் இல்லை. வெறும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே வந்து அது மெச்சூர் ஆயிடுது, அம்மா பேச்ச கேட்கறது இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம கோபம் செல்லுபடியாமல் போகிறது. இருந்தாலும் வேறு கதி இல்லாமல் தாயை பற்றி இருக்கின்ற அந்த குழந்தை அப்படிங்கிற இடத்துல நமக்கு கண்டிப்பா அந்த ரோல் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஒன்ஸ் குழந்தைங்களும் மெச்சூர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து யாரும் நம்மளை வந்து சரணாகதி எல்லாம் பண்ணிட்டு இருக்கலங்க. அப்போ சரண்டர்ல இப்ப ஸ்டூடெண்ட் கூட வாத்தியார்ட்ட சரண்டர்ல இல்லையேன்னா கூட அட்லீஸ்ட் அந்த இடத்துல அந்த ஒரு வருஷத்துக்கு அவன் வேற வழி இல்லாம சரண்டர்ல தானே இருக்கான். அப்ப அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவர் வந்து அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதாக மாறிவிடுகிறது. அப்ப இன் ஜெனரல் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னா அன்புல கோவப்படுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற நான். சரியா? இப்ப நீங்க கூட சொன்னீங்க, நீங்க கோவப்படுவீங்க, நான் கோவப்பட்டது நீங்க யாருமே பார்த்திருக்க மாட்டேங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் கொடுத்தாதானே உண்டு. அப்போ 1-2 பேர்கிட்ட தான் நம்ம கோபமே பட முடியும். ஏன்னா அந்த மாதிரி நமக்கு கோபப்படக்கூடிய அதான் சொன்னேன் சரண்டர் ஃபீல் அப்படிங்கிறது அவங்க முழுசா உரிமையை கொடுத்தா தானங்க கோவப்படும். நம்ம கோவப்படுவோம். அன்பு இல்லாத கோபம் அப்படிங்கிறது நமக்கு உரிமையை கொடுத்தாங்களோ இல்லையாலாம் பார்க்காது. என் சுயநலத்துக்காக நான் பாட்டு கோவப்பட்டுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வரும். பட் அன்புல கோவப்படுறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க உரிமையை கொடுத்துருக்காங்களான்னு என்ஷூர் பண்ணுவாங்க. உரிமையே கொடுக்காதவங்க கிட்ட போயிட்டு நான் கோவப்படுறதுனால கண்டிப்பா அது ரிவர்ஸ் எஃபெக்ட் தான் ஆகும். அது அவர்கள் நலனுக்காக நான் கோவப்பட்டா கூட அவங்க ரியலைசேஷன் ஆக போறது இல்லை. இப்போ முழுசா நம்மளை நம்பி இருக்காங்க, நம்ம மேல ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க, நம்ம கிட்ட சரண்டர்ல இருக்காங்க அப்படிங்கிறவங்க கிட்ட நம்ம கோவப்படும் போதுதான் கொஞ்சமாவது அதுவே வேலை பார்க்க மாட்டேங்குது இன்னைக்கு. அப்புறம் நம்மளையே நம்பி இல்லாதவங்க இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு கோவப்பட்டா ஏதாவது வேலைக்கு ஆகுமா என்ன? ஸோ அந்த ஒரு விஷயத்தை என்ஷூர் பண்ண வைக்கணும்னு சொன்னேன். ஸோ அதை மறந்துடாதீங்க. நமக்கு கோவப்படுவதற்கான வாய்ப்பு யாரும் கொடுக்கல இங்க. அப்படி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அன்புல கோவப்படக்கூடிய வாய்ப்பே கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்போ ஃபைனலா என்னுடைய ஆன்சர் சொல்லி முடிச்சிடுறேன். கோபம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா அடுத்தவர்கள் நலனுக்காக நம்ம கோவப்படும் போது அவங்க பயங்கரமா ஷவுட் பண்றோம். நீங்க சொன்ன மாதிரி அந்த குழந்தையை கண்ணை உருட்டி மிரட்டி ஹாட் ஃபேஸ் வச்சுக்கிட்டு கத்துறோம், ஈவன் அடிக்கிறோம்னு கூட வச்சுக்கலாம். பட் அந்த பிரியா சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே அதுல வருங்க. அதாவது நம்ம பேசக்கூடிய அந்த பேஜ்ல 100% கிளாரிட்டி இருக்கும், தெளிவு இருக்கும், லாஜிக்ஸ் இருக்கும், எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். அவங்க அதை ரியலைஸ் பண்ணதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு ரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தா மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். அவங்களுக்கு இந்த மாதிரி ரைஸ் பண்ணி சொன்னால் அவங்களுக்கு புரியுன்ற அந்த சந்தர்ப்பத்தை புரிந்து கொண்டு நாம் பேச ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறப்போ அதுல அவ்வளவும் இருக்கும் என்பதை முதலில் என்ஷூர் செய்து கொள்ள வேண்டும். சரியா? அவ்வளவும் இருக்கும். ஆனாலும் இவன் ஃபுல்லா அந்த கோபம் எல்லாம் பட்டு முடிச்சுட்டு immediately he will also give proper explanation for that also. ஏன் கோபப்பட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? கோபமாகவே கூட என்ன பேசிட்டு இருக்கேன், எதுக்காக கோபப்பட்டு இருக்கேன், எதுக்கு கத்திட்டு இருக்கேன்றது புரியுதா அப்படிங்கிறது உண்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் சீன் சொன்னீங்க இல்லையா, அந்த சீன் இந்த சீன் முடிஞ்சிருச்சு அப்படின்றப்போ நெக்ஸ்ட் சீன்லயே மிகவும் அன்பாக அரவணைத்துக் கொண்டு அவங்க ஹோல் ஹார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரீகாலாக ஒன்ஸ் அகைன் ஒரு எக்ஸ்பிளனேஷன். தயவு செய்து உணர்ந்து விடு, உணர்த்துவதற்காக நான் சொன்னேன். இதில் எனக்கு எந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ் எனக்கு எந்த இதுவுமே இல்லை, நீ நல்லா இருக்கணும்ன்றதை நீ புரிஞ்சுக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு விளக்கம் அப்படிங்கிறதும் ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும் அப்படிங்கிறதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி நாம் அன்பாய் கோபப்படுவது என்றால் என்ன அப்படிங்கிறத இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பட் மோஸ்ட் ப்ராபப்லி நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அப்படிங்கிறதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. இதுல இன்னொரு கோவப்படக்கூடிய சந்தர்ப்பம் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுக்கலைன்னாலும் படுவோம். அது எங்க அப்படின்னா ஒரு தேர்ட் பர்சன்ஸ் 2 பேர் இருக்காங்க, 2 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேரையும் வந்து கத்தினாதான் அவங்க சண்டையை விட்டு விளக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல அதுவும் வந்து 2 பேரின் நலன் கருதி நாம வந்து கோவப்படுறோம். அவங்க உரிமையே கொடுக்கல, பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஜெனரல் பப்ளிக் அதெல்லாம் ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு, அல்ல அவங்க 2 பேருமே ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நாம் அன்போடு கோபப்படலாம். அவங்க உரிமையை கொடுத்தாலும் கொடுக்கலைன்னாலும் கோவப்பட்டுதான் ஆகணும். அந்த இடத்துல கோவப்பட்டுட்டு அது ஒரு நலன் கருதி நம்ம கோவப்படுறோம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்குவாங்க. அங்கேயும் ரிசல்ட் எதிர்பார்க்காம தான் கோவப்படுவோம். பட் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான், இதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி தானேங்க. பப்ளிக் நியூசன்ஸ் நடக்கிற இடங்கள்ல நமக்கு அந்த நாம போற இடமா பார்த்து அமைஞ்சு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது என்னமோ அதுவும் ரேர் தான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நாம் அன்பில் கோபப்படுவதற்கான வாய்ப்புகள் நம்ம சரணாகதியில் இருப்பவர்களுக்கு மட்டும்
அல்லது தாய் குழந்தையிடம் இருக்கிறது அப்படின்னு சொன்ன அந்த பாயிண்ட்டையும் வந்து அது வெரி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அல்லது 5-10 இயர்ஸ்க்கு வச்சு கூட வச்சுக்கோங்க. அதுக்கு மேல யாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நீங்க அன்புல எப்படி கோவப்படணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால மேக்சிமம் நம்ம கோபத்தை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வருது. அப்படி மீறி நாம அன்புல கோவப்படக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சு அது கிடைச்சா இப்படிதான் படணும்னு வேணா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? திஸ் இஸ் மை ஆன்சர்.